Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நம்ம வீட்ல இருக்கிற மசாலா வச்சு தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சைமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். அப்புறம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கறி குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டா குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நான் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு எல்லா பக்கமும் இறங்குற மாதிரி பிரட்டி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அப்போ தான் கொத்தமல்லி புதினோட வாசனை இறங்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு, கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Happy cooking.